பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு பெற்றோர்களின் கவனத்திற்கு. ஆதார வசனம் 1 யோவான் 2:13-14 வசனங்கள். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கலை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பொல்லாங்கன் சாத்தான் குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இவர்கள் மேல் அதிக கவனம் செலுத்துவான். இவர்கள் நல்ல விஷயங்களை, ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டால் விடமாட்டார்கள். சீக்கிரம் மனப்பாடம் செய்து இருதயத்தை நிலைநிறுத்திக் கொள்ளும் ஆற்றலுடையவர்கள். நாம் இவர்கள் மனதை சிறு பிராயத்தில் எளிமையாக சீக்கிரத்தில் திருப்பி நமக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக கொண்டு வந்து விடலாம். 5 வளையாதது 50 வளையாது. இதற்குத்தான் சபைகளில் சண்டே கிளாஸ், யூத் மீட்டிங், என்கவுண்டர் நைட் என்றெல்லாம் வைத்து பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும், நாம் உலகத்தார் அல்ல என்பதை புரிய வேண்டும், வசனத்தால் இருதயத்தை நிரப்ப வேண்டும். இந்த 3ம் அச்சீவ் பண்ணுவதே இந்த வகுப்பினுடைய நோக்கம். அங்கு வைக்கும் சின்ன சின்ன டெஸ்ட்டுகள், அந்த போட்டிகளில் கலந்து கொள்ள பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும் பெற்றோர்கள். இதில் மார்க்கு குறைந்தால் பெற்றோர்கள் கண்டுகொள்வதில்லை. இதே அகடமிக் ஸ்கூல் சப்ஜெக்டில் மார்க்கு குறைந்தால் கவலைப்படுகிறோம், பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்கிறோம். இது நல்லது தான். அதே கரிசனத்தை பிள்ளைகள் வசனம் கற்றுக்கொள்வது பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வசனம்தான் பிள்ளைகளுக்கு வலுவூட்டும் காரணி, பலப்படுத்தும் காரணி. வசனத்தை நிரப்ப நாம் ஊக்குவிக்க வேண்டும். தேவ வசனம் ஜீவன் உள்ளது. அது அந்த பிள்ளையின் இருதயத்தில் சும்மா இருக்காது, தூண்டும், யோசிக்க வைக்கும், பின்னாள்களை செயல்பட வைக்கும். சட்டியிலிருந்து அத்தானே அகப்பையில் வரும். சரீரம் பலப்படுவதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து பிள்ளைகளை புஷ்டியாக்குகிறோம். நல்லது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உயிர்ப்பிக்கும். எப்படி சரீரத்துக்கு தான் 100% எல்லா பெற்றோர்களும் அந்த உள்ளே இந்த பிள்ளைகளுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் யோசிப்பதில்லை. அது தானாக வந்துவிட நினைக்கிறார்கள். தானாக வரவே வராது. வேண்டாததைத்தான் கற்றுக்கொள்ளும். பலவானை, சாத்தானை, அவன் பொய்யையும் ஜெயிக்க வேண்டுமானால் பிள்ளை சத்தியத்தை, வசனத்தை அறிந்திருத்தல் அவசியம். யோவான் வாலிபர்களுக்கு எழுதுகிறார், நீங்கள் பலவானை ஜெயித்து விட்டீர்கள். அப்படி என்றால் வசனம் உங்களில் நிலைத்திருப்பதால் நீங்கள் பலவான்கள். பலவானால் இருந்தால் மட்டும்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். அந்த பலம் எப்படி வரும்? வசனத்தினால் மட்டும்தான் வரும். அந்த சத்தியம் என்பது என்ன? வசனம்தான் சத்தியம். ஆகவே ஜெயித்து விட்டீர்கள் என்கிறார். இயேசு எப்படி தேவ வசனம் கொண்டு ஜெயித்தாரோ மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தில், அப்படித்தான் நமக்கும் பிள்ளைகளுக்கும். பிரசங்கி இதைத்தான் வலியுறுத்தி சொல்கிறான். உன் ஆகாரத்தை தண்ணீருக்கு மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று. பிரசங்கி 11:1. சிறு வயதிலேயே பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்காவிட்டால் பின்னால் கண்ணீர் விட்டு கதரும் நாளும் ஒன்று நடக்காது. கர்த்தருக்குள் இருக்கும் அனைத்து பெற்றோர்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லும் காரியம், நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்காக வளர்த்து. யாத்திராகமம் 2:9. இது பார்வோன் குமாரத்தி மோசேயுடைய தாயிடம் சொன்னது. அது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறக்கிறது என்றால் அதை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிள்ளை எனக்காக வளர்த்திடும். சிறு குழந்தையாக இருக்கும்போதே மோசேயின் தாய் அவனுக்கு தேவனை பற்றி, ஆராதனை பற்றி, துதி, முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கை, நாம் யார், இவைகளெல்லாம் பக்காவாக அவன் உள்ளத்தில் ஏற்றுவிட்டாள். சிறு பிராயம் அதுதான் அவன் இருதயத்தில் இருந்து வேலை செய்து கொண்டிருந்தது. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம்தான். கர்த்தர் சுதந்திரத்தை காப்பாற்றுவர் தான். ஆனால் பெற்றோர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார், எனக்காக வளர்த்திடு என்று. சிம்சோனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவனை கர்த்தர்கிடம் கேட்கிறார். இப்படி வளருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிம்சோன் பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12-14 வரை அப்படியே வளர்த்தார்கள். பிள்ளைகள் யாரோடு பழகிறார்கள் என்பதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும், ஜாக்கிரதை வேண்டும். பிள்ளைகளை சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். நாமும் சாட்சியுள்ள பெற்றோர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப சேலஞ்சுங்க. இதில் தான் கவனம் அதிகம் இருக்க வேண்டும். பணம் வரும் போகும், அந்தஸ்து வரும் போகும். நாம் அதிகமாக செல்ஃபோனுக்கு டைம் கொடுத்து விட்டு பிள்ளைகளை பார்க்காதீர்கள் என்று எப்படி சொல்லுவது? நல்ல சாட்சியுள்ள, தைரியமுள்ள பிள்ளைகளை அவர்கள் வளர வேண்டுமானால் பெற்றோர்கள் பல காரியங்களை தியாகம் செய்து கமிட்மெண்ட்டுகள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெரிய பிள்ளையாகிவிட்டால் கண்டிக்கவே முடியவே முடியாது. நீதிமொழியில் 22:15 சொல்வதை பாருங்கள். பிள்ளையின் நெஞ்சில் மதியன் ஒட்டி இருக்கும்.
அது ஒட்டி கொண்டு இருக்க வரவே வராது. அது தண்டனையின் பிறகு அவனை விட்டு அகற்றும். கேட்டீர்களா? இது எத்தனை வயது வரை செய்யலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிள்ளைகளுக்கு நல்ல உடை, கல்வி, வருங்கால சேமிப்பு, சொத்து, பெற்றோருக்கு சமதரித்து வைப்பது நல்லது தான். அதைவிட ஒழுக்கமுள்ள, தைரியமுள்ள, தேவனுக்கு பயந்து தேவனை தேடும் நல்ல வேல்யூகளை கற்றுக் கொடுத்து தாழ்மை உள்ள பிள்ளைகளால் வளர்ப்பதே சிறந்தது. இது பெரிய சேலஞ்ச். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தற்கால பிள்ளைகள் நிலை எப்படி இருக்கிறது? எதையும் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. தோல்வியை தாங்கிக் கொள்வதே முடிவதில்லை. தோல்வி வரும் என்பதை அவர் ஏற்றுக்கொள்வதே இல்லை. மற்ற பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்கினால், நல்ல ஒரு பைக் வைத்திருந்தால், நல்ல ஒரு காரியங்கள் வைத்திருந்தால் உடனே தங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது உடனே வாங்கி கொடுப்பது மிகவும் தவறு. அவசியமா? யோசியுங்கள், கேள்வி கேளுங்கள். இப்போது அவசியமா? 2வது கேள்வி கேளுங்கள். 2க்கு எஸ் என்று பதில் கொடுத்தால் வாங்கி கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். தைரியம் உள்ள பிள்ளைகளாக. இம்யூனிட்டி பவர் இவளுக்கு ஆத்துமாவிலே வேண்டும். சரீரத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படி ஆத்துமாவிலே வேண்டும். எதையும் தாங்கிக் கொள்வது, எதையும் பொறுத்து கொள்வது இல்லை என்பதனால் தான் டைவோர்ஸ் அத்தனை கேஸ் இருக்கிறது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும் பிள்ளைகளாக, ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக, வாழ்க்கையின் யதார்த்தை உணர்ந்து வைக்கும் பிள்ளைகளாக நீங்கள் வளர்க்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி வளர்க்காமல் ஏமாந்து விட்டவன் தான் ஆசாரியன் ஏலி. இவன் பின்னாட்களில் பிள்ளைகளை பற்றி 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், தயவு செய்து பெற்றோர்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எல்லா பெற்றோர்களும் வாசியுங்கள். விட்டான், ஏமாந்து விட்டான், அசட்டை பண்ணி விட்டான். அப்போ பிள்ளைகள் அவனுடைய ஏலியினுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, அவருடைய வம்சமும் சாபத்துக்குள்ளானது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறதை பாருங்கள். இதோ நானும் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கிறோம். இப்படி நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ, எந்த நாட்டில் இருக்கிறீர்களோ, எந்த சபையில் சார்ந்திருக்கிறீர்களோ, இதோ நான் என் பிள்ளைகளும் இந்த சபையிலே, இந்த ஊரிலே, இந்த சமுதாயத்திலே சாட்சியாக இருக்கிறோம் என்றும். உங்களை பார்ப்பவர்கள், பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்ப்ப இந்த பிள்ளைகளோடு இணைய வேண்டும் என்று மற்றவர்கள் விரும்ப வேண்டும். நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்க வேண்டும். அந்த அளவுக்கு நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி பெற்றோர்களே ஏசாயாவை போல உங்களால் சொல்ல முடியும் என்றால் நீங்களே வெற்றியாளர்கள். நீங்கள் தான் வெற்றியாளர்கள். பிள்ளைகளில் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் பின்னாட்கள் வர விடவே மாட்டார்கள். நல்ல வேல்யூகளை கற்றுக் கொடுத்து ஆத்தும திடன் பெற்ற பிள்ளைகளாக வளர்த்து விடுங்கள். அவர்கள் எதையும் தாங்கிக் கொள்ள கிருபை, அந்த தைரியத்தை கற்றுக் கொடுங்கள். தைரியமில்லாத பிள்ளைகள் எதையும் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. செல்வமும் செல்வாக்கும் அவர்களை தேடி வரும். தேவகரம் என்றென்றும் அவர்கள் மேல் இருக்கும். அதிகாலை ஜெபத்தை கற்றுக் கொடுங்கள். வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுங்கள். ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். குழந்தையிலிருந்து அந்த பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். அந்த குடும்ப ஜெபத்தில் இந்த பிள்ளைகளை ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் விரும்புகிற வண்ணமே பிள்ளைகளை வளர்க்க ஆசைப்படுகிறோம். உமது கிருபை, தயவு, இரக்கம், ஞானம் எங்களை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு தினமும் என் பிள்ளைகளுக்கு தேவ வசனத்தை கற்றுக் கொடுத்து தேவ பயத்தோடு வளர்ப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.